அனைவருக்கும் வணக்கம். உணவு பாதுகாப்பு அலுவலர், ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தெரியும், உணவு பாதுகாப்பு அலுவலர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. நான் எப்பவுமே சொல்றது தான். ஒரு எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா, இது வந்து ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு. எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோமோ, அவ்வளவு சீக்கிரம் நம்ம அதுல வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்றது தான் எல்லா எக்ஸாமுக்குமானது. இது வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன். டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்னா குறிப்பிட்ட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாமினேஷன எழுதவே முடியும். மத்த எக்ஸாம் மாரி குரூப் 1 மாரியோ, குரூப் 2 மாரியோ, யுபிஎஸ்சி மாரியோ எல்லாருமே இந்த எக்ஸாம எழுத முடியாது. சரிங்களா? அப்போ அ நம்ப முன்னாடியே முன் தயாரிப்புக்கு ரெடியா இருந்துக்கணும். தொடர்ச்சியாக ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷன் சம்பந்தமான நெறைய வீடியோஸ நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. நெறைய வீடியோஸ் உங்களுடைய யூடியூப் வலைதளம் மூலியமா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இப்போ ஆ இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சம்பந்தமா நெறைய சந்தேகங்கள் இருக்கு. என்னென்ன யார் யாரு இந்த எக்ஸாமினேஷன எழுதலாம்? யார் யார் எலிஜிபிள்? அப்படின்ற நெறைய சந்தேகம் இருக்கு. இந்த கிளாஸ தொடங்குறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே வந்து ஒரு திருக்குறள் மேல எனக்கு நல்ல ஆர்வம் உண்டு. திருக்குறள் ஒண்ணு சொல்லிட்டு நான் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். "உள்ளியது எய்தல் எளிது மற்றும் தன் உள்ளியது உள்ள பெறின்." நீங்கள் நினைச்சத அடைய முடியும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. நீங்க நினைத்த காரியத்த அடைய முடியும். அது அரசு தேர்வாக இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமாயினும் சரி. "உள்ளியது எய்தல் எளிது." நீங்க நினைச்சதை அடைவது எளிது. மற்றும் தன் உள்ளியது உள்ள பெறின். நீங்க எத நினைக்கிறீங்களோ, அது உங்க மனசுக்குள்ளார ஆழ் மனசுக்குள்ளார பதிஞ்சதுன்னா, அதை அடைவது எளிது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷனுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. உங்க மனசுக்குள்ளார அத ஆழ பதிஞ்சுட்டீங்க. அப்ப அது சம்பந்தமா தொடர்ச்சியாக தேடி படிக்கணும். எப்படி படிக்கணும்? என்ன படிக்கணும்? எந்தெந்த விஷயங்கள படிக்கணும்? அப்படின்ற முழுமையான தகவல இனிமேல் தொடர்ச்சியா நம்ம இந்த யூடியூப் வலைதளம் மூலியமா என்னோட வலைதளம் மூலியமா நான் வந்து தொடர்ச்சியா பதிவிடுவேன். என்ன தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நெறைய தகவல் குடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஓகே. இப்போ டிஎன்எம்ஆர்பி ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ங்கிறது ஸ்டேட் லெவல் ஆஃபீசர்ஸ். ஸ்டேட்லயும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க. சென்ட்ரல்லயும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் இருப்பாங்க. சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் அவங்கிறது மத்திய ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய அந்த தேர்வு மூலியமா சென்ட்ரல்ல இருப்பாங்க. எப்படி சென்ட்ரல் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலியமா தேர்வாகி ஐஏஎஸ்ஆ இருக்கிறவங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்ல டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலியமா தேர்வாகி தமிழ்நாட்டுல குரூப் 1 ஆபீசரா இருப்பாங்க. டெபுட்டி கலெக்டரா இருப்பாங்க. அவங்க வந்து கலெக்டரா ஒரு 10, 13 வருஷத்துல கலெக்டர் ஆவாங்க. இது மாதிரிதான். இப்போ நம்ம மேஜரா போக்கஸ் பண்ணக்கூடியது தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷன் தான். இது தமிழ்நாடு லெவல் போஸ்ட் தான். உங்க போஸ்டிங் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்க போகுது. இதுல இந்த இந்த எக்ஸாம் இப்ப நான் நடத்த போற எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்து வரப்போற எல்லா வீடியோஸும் பொதுவா காமனா இந்த சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், டெக்னிக்கல் ஆஃபீசர் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே இது பொருந்தக்கூடியது. ஓகே. என்ன பத்தின ஒரு சின்ன அறிமுகம் என்னன்னா, என்னோட பேர் விக்னேஷ். நான் வந்து லாஸ்ட்டா 2023 நடந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷன்ல தேர்வாகி இப்ப கரண்ட்ல பெரம்பலூர்ல ஃபுட் சேஃப்டி ஆஃபீசரா இருக்கேன். இது வந்து ஒரு பிளாக் லெவல் ஆஃபீசர் தான். நான் வந்து பெரம்பலூர் பிளாக் வந்து பார்க்குறேன். என்னுடைய சொந்த ஊர்லயே பக்கத்திலேயே நான் வந்து போஸ்டிங் வாங்கி பெரம்பலூர் பிளாக் வந்து பார்க்குறேன். இந்த எக்ஸாமினேஷனுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார்? யார் யார் படிக்கலாம்? ஒரு சில மெம்பர்ஸ்லாம் போன டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எழுதுனாங்க. இன்ஜினியரிங் படிச்சவங்க எலிஜிபிள் இருக்காங்களா? பிளஸ் நெறைய பேரு வேற வேற டிகிரி எலிஜிபிலிட்டியே இல்லாத டிகிரிஸ் எல்லாமே படிச்சாங்க. அந்த டிகிரிஸ பத்தின ஃபுல் தகவலும் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கு என்ன தகுதி இருக்கணும்? ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்குரிய தகுதிகள் என்ன? அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல 3 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன். இந்த 3 விஷயம் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷன கிளியர் பண்ண முடியும். நீங்க சயன்டிஃபிக்கான விஷயங்கள் ஓகே. சயன்டிஃபிக்கா ஃபுட் கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஃபுட் பிரிசர்வேஷன், ஃபுட் டெஸ்டிங் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாமே நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷன் சிலபஸ்ல இருக்கு. அடுத்த சிலபஸ நம்ம டீகோட் பண்ணி ஒரு வீடியோ பார்ப்போம். ஆனா, இந்த 3 யூனிட்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமான யூனிட். வெதர் இட் இஸ் எ சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எக்ஸாமினேஷன், டெக்னிக்கல் ஆஃபீசர் எக்ஸாமினேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, 3 யூனிட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆக்ட் அப்படிங்கிறது எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 2006ல கொண்டு வந்தாங்க. எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் ஓகேங்களா? 2006ல கொண்டு வந்தாங்க. எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்க்கு அப்புறம் ரூல்ஸ். ஆக்ட்ட சில விஷயங்கள் ஆக்ட்ல இல்லாத விஷயங்கள ரூல்ஸ்ல சொல்லுவாங்க. ரூல்ஸ்ல இல்லாத விஷயத்த ரெகுலேஷன்ஸ்ல சொல்லுவாங்க. ரெகுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா கரண்ட் அப் டு டேட் இருக்கிற விஷயங்கள வச்சு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஓகேவா? அந்த ரூல்ஸ்ல தான் நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்குரிய தகுதிகளை குடுத்திருக்காங்க. அஸ் பர் 2.1.3 ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல் 2011
2011 படி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஷால் பி ஹோல் டைம் ஆஃபீஸர். எஸ், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து காவல்துறைக்கு நிகரான பதவி. காவல்துறை எப்படி 24 மணி நேரமும் செயல்படுவார்களோ, எப்போனாலும் நீங்க வந்து ஃபீல்டுல ரெடியா இருக்கணும். ஒரு ஃபுட் பாய்சன் இஷ்யூ வந்ததுன்னா 24/7 நீங்க ஃபீல்டுல ரெடியா இருக்கணும். ஹோல் டைம் ஆஃபீஸர் அண்ட் ஷால் ஆன் த டேட் which he is also appointed possesses. என்னன்னா எப்ப அப்பாயிண்ட் பண்ண போறாங்களோ அந்த டேட்ல இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும். சப்போஸ் இப்ப நீங்க ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க, ஃபைனல் இயர் படிச்சு ஃபைனல் இயர் முடிச்சுட்டு உங்களுக்கு டிகிரி வந்து இன்னும் வரதுக்கு ஒரு வருஷம் ஆகும். ஆனா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி போஸ்டிங் போடுறதுக்கு 6 மாசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ண போற அந்த சமயம் உங்களோட அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாருன்னா கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி. தமிழ்நாடு முழுக்க ஒரு கமிஷனர் இருப்பார், ஒரே கமிஷனர். டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒருத்தங்க இருப்பாங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க பிளாக் லெவல் ஆஃபீஸர். ஏன்னா இப்படிதான் ஸ்ட்ரக்சர். ஸ்டேட் ஃபுட் அத்தாரிட்டிங்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்கு, இதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ யார் யார் எலிஜிபிள்? ஃபர்ஸ்ட், ஏ பேச்சுலர் ஆர் மாஸ்டர் ஆர் டாக்டரேட். பேச்சுலரா இருக்கலாம், மாஸ்டரா இருக்கலாம், டாக்டரேட் இருக்கலாம் இன் ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, மெடிசன் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. Any other equivalent recognized qualification notified by the food authority with the prior approval of the central government. இதுக்கப்புறம் வேற டிகிரியும் ஆட் ஆகலாம். இப்ப பேச்சுலரா இருக்கலாம், மாஸ்டரா இருக்கலாம், டாக்டரேட்டா இருக்கலாம். எந்தெந்த டிகிரி அப்படின்றத பார்த்தாச்சு. இதுல நிறைய குழப்பம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃபுட் டெக்னாலஜில யார் யார் சார் வருவா? ஃபுட் நியூட்ரிஷன், ஃபுட் டயட்டிக்ஸ் அப்படிலாம் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. வித்தியாசமான கோர்ஸ் ஃபுட் டெக்னாலஜிலே இருக்கு. அந்த ஃபுட் டெக்னாலஜிக்கான எலாபரேட்டான டெஃபினேஷன் இல்ல. 2023 நோட்டிபிகேஷன் வந்த போது இந்த மாதிரியான ஒரு நேரோ டெஃபினேஷன் தான் இருந்துச்சு. அப்ப அந்த நேரோ டெஃபினேஷன் இருந்ததுனால நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வழக்கு தொடுத்தாங்க. நாங்களும் வந்து அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கீழே வரோம், நாங்களும் எம்பிபிஎஸ் கீழே வரோம், நாங்களும் ஃபுட் டெக்னாலஜி கீழே வரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வழக்கு தொடுத்தாங்க. அப்போ அது சம்பந்தமான டீடைலான எக்ஸ்பிளேஷன் இப்ப எஃப்எஸ்எஸ்ஐ கொடுத்துட்டாங்க. எஃப்எஸ்எஸ்ஐ அதை சர்வீஸ் ரூல் 2.1.3ல வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உள்ளார கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்போ 3 விஷயம் தான் நமக்கு டவுட். இப்போ நிறைய பேர் வந்து கெமிஸ்ட்ரி, நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், எலிஜிபிள். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவங்க எலிஜிபிள். முன்னாடி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, இப்ப பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவங்க எலிஜிபிள். இதுக்கான நான் கெசட் நோட்டிபிகேஷன் காட்டுறேன், அமெண்ட்மெண்ட் பண்ணி இருக்கிற கெசட் நோட்டிபிகேஷனையும் காட்டுறேன். நீங்க எந்த தயக்கமும் இல்லாம படிக்கலாம், எந்த ராங் கைடன்ஸும் உங்களுக்கு கொடுக்க போறதில்ல. ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, மெடிசன், எம்பிபிஎஸ், மெடிசன் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாம நிறைய விஷயத்த ஃபுட் அத்தாரிட்டி, சென்ட்ரல் ஃபுட் அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரியர் அப்ரூவலோட மாத்தவும் செய்யலாம். இது மாற்றுதலுக்கு உட்பட்டது தான். ஆனா இந்த டிகிரிலாம் எலிஜிபிள். அவங்க பேச்சுலரா இருந்தாலும் சரி, மாஸ்டரா இருந்தாலும் சரி, டாக்டரேட்டா இருந்தாலும் சரி. இதான் அந்த கெசட் நோட்டிபிகேஷன். நான் வந்து ஸ்லைட்ல போட்டிருக்கிறேன். கெசட் நோட்டிபிகேஷன் 16 ஜனவரி 2023. ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல 2011ல சர்வீஸ் ரூல்ஸ் வந்துச்சு, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல்ஸ் 2011. அதுல 2.1.3ல எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்ற வார்த்தை தான் இருந்துச்சு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்றது இல்ல. ஆனா இதை எப்போ மாத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 16 ஜனவரி 2023 வந்த நோட்டிபிகேஷன்ல எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா, பேச்சுலர், மாஸ்டர், டாக்டரேட் டிகிரி இன் ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, மெடிசன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றத மாத்திட்டாங்க. ஓகேங்களா? இப்போ எந்த தயக்கமும் இல்லாம படிக்கலாம். இது வந்து கவர்மெண்டோட எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்டோட நோட்டிபிகேஷன் தான். நீங்க எப்பவுமே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்டுக்கு அடிக்கடி போகணும். ஏதோ ஒரு புது விஷயமா ஆட் பண்ணுவாங்க, புது அட்வைசரிஸை கொடுப்பாங்க. இப்போ கார்பைடு கேஸ் வச்சு பழங்களை பழுக்க வைக்க கூடாது, ரைப்பனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய அட்வைசரிஸ் இப்போ ரீசெண்டா நம்ம வந்துட்டு இருக்கு. எஃப்எஸ்எஸ்சி வெப்சைட்டை ரெகுலரா பாருங்க. அதுல ஆக்ட்னு இருக்கும், ரூல்ஸ்னு இருக்கும், ரெகுலேஷன் இருக்கும். 28 ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அப் டு டேட்ல இருக்கணும். நீங்க எஃப்எஸ்ஓ ஆக போறீங்க அப்படின்னா ஃபீல்டு லெவல்ல நிறைய விஷயங்களை நீங்க அப்சர்வ் பண்ணிக்கணும். இப்ப இதெல்லாம் படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஃபீல்டு லெவல் ஆக்டிவிட்டிஸ், ஒரு ஆஃபீஸர் ஆயிட்டா மட்டும் பத்தாது, அந்த ஆஃபீஸருக்குரிய அந்த நாலேஜ் இருக்கணும், அந்த விஸ்டம் இருக்கணும். அப்ப இந்த 3 யூனிட்டை படிச்சா மட்டும்தான். 8 யூனிட் இருந்தாலும் இந்த 3 யூனிட்டை தரவா படிக்கணும். ஓகேங்களா? இப்ப பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்பந்தமா எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஆடண்டம், அதாவது கம்பெண்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உள்ளார போயிட்டு பாத்தீங்கன்னா எஃப்எஸ் ரூல்ஸை பாத்தீங்கன்னா கம்பெண்டியம் அப்படின்னா எல்லா அமெண்ட்மெண்ட்ஸையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதுல ரூல்ஸ் இருக்கும். கம்பெண்டியம் அப்படின்னா கரண்டா இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்போம். அதுலயுமே இது இருக்குது. ஓகேங்களா? அதுலயே இது இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஹோல் டைம் ஆஃபீஸரா இருக்கணும், இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அடுத்து வந்து சில ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஐடி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா கூட கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி நோட்டிஃபை பண்ணி எஃப்எஸ்எஸ்ஐ ட்ரைனிங் நமக்கு கொடுப்பாங்க. 14 டேஸ் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, 26 டேஸ் ஆன் ஃபீல்ட் ட்ரைனிங். அந்த கிளாஸ் ரூம்ல என்ன படிச்சீங்களோ அதை ஆன் ஃபீல்டுல நீங்க வந்து கத்துக்குவீங்க. ஆன் ஃபீல்டுல போயிட்டு இப்போ கிளாஸ் ரூம்ல உதாரணத்துக்கு ஒரு மில்க் ஒரு மில்க் கூலிங் சில்லிங் பண்ற யூனிட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த சில்லிங் பண்ற யூனிட்டை தியரியில நீங்க எப்படி படிச்சீங்களோ அந்த பிராக்டிகல்ல போய் பாப்பீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே தான் அது.
அடுத்து வந்து ஃபுட் டெக்னாலஜில சில குளறுபடிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு 21 செப்டம்பர் 2023 FSSAI ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. டிசிப்ளின் ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன், ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் பயோடெக்னாலஜி, ஃபுட் பிளான்ட் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் சேஃப்டி, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங், இந்த எல்லா இதுவும் உண்டு. ஃபுட் டெக்னாலஜில இவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். நீங்க எல்லாமே அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸை எழுதலாம். ஓகேங்களா? இவங்க இந்த எல்லா டிகிரியும் தான் ஃபுட் டெக்னாலஜிக்கு ஈக்குவலன்ட் டிகிரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஈக்குவலன்ட் யார் முடிவு பண்ணா? ஃபுட் அத்தாரிட்டி தான். அவங்க தான் முடிவு பண்ணி 21 செப்டம்பர் 2023 இந்த நோட்டிபிகேஷனை விட்டுருக்காங்க. அடுத்து வந்து அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ். அக்ரிகல்ச்சர்னா பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்க மட்டும் தான். இப்ப எம்எஸ்சி அக்ரி கிராஜுவேட், எம்எஸ்சி அக்ரி கிராஜுவேட்னா எம்எஸ்சி அக்ரி படிச்சவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியுமா? அக்ரினா அப்படி நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ்ல ஐசிஏஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் என்னென்ன விஷயங்கள், யார் யார் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்குள்ளார வராங்கன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில தான் FSSAI நோட்டிபிகேஷன் விட்டுருக்கு. அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரியா இருக்கும், எம்எஸ்சி அக்ரியா இருக்கும், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, ஃபிஷரிஸ் ஆச்சரியமா இருக்கும். ஃபிஷரிஸும் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்ல தான் வருது. ஃபுட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்குள்ள தான் வருது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிங்கிறது அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்குள்ள வருது. ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்க, ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்களும் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்க்குள்ள தான் வருவாங்க. இங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஃபுட் டெக்னாலஜி டவுட் முடிஞ்சிருச்சு, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் டவுட் முடிஞ்சிருச்சு, கெமிஸ்ட்ரி எலிஜிபிளா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி டவுட் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு தடை பண்ணதுக்கு சில காரணங்கள் என்னன்னா, மேஜரா அந்த டிகிரி இன் மெடிசன் வந்து ஒரு வேகான ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. FSSAI சர்வீஸ் ரூல்ஸ்ல ஒரு வேகான ஸ்டேட்மெண்டா அந்த டிகிரி இன் மெடிசன் இருந்துச்சு. சோ அந்த வேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கிளாரிபிகேஷன் FSSAI கொடுத்துருக்காங்க. எல்லாமே FSSAIயோட நோட்டிபிகேஷன்ல இருந்து தான் எடுத்துருக்காரு. 28 மார்ச் 2025ல டிகிரி இன் மெடிசன் அப்படின்றதுக்கு என்ன கிளாரிபிகேஷன்? டிகிரி இன் மெடிசன் அலோபதி படிச்சவங்க மட்டும் தானா? அலோபதினா இப்ப எம்பிபிஎஸ் படிச்சவங்க, எம்பிபிஎஸ் படிச்சவங்க மட்டும் தான் டிகிரி இன் மெடிசன்ல வராங்களா? அப்போ நம்ம இந்தியன் மெடிசன்ஸ்லாம் என்ன ஆகுறது? யுனானி என்ன ஆகுது? சித்தா என்ன ஆகுது? ஆயுஷ் என்ன ஆகுது? இந்த மாதிரி ஒரு கேள்விகள் நீதிமன்றத்துக்கு முன்னாடி எழுப்பப்பட்டது. அதனால FSSAI வந்து டீடைல்டு கிளாரிபிகேஷன் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா டிகிரி இன் மெடிசன்ல என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்றதுக்கான கிளாரிபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, அதாவது எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் மெடிசன், பேச்சுலர் ஆஃப் சர்ஜரிங்கிறது எம்பிபிஎஸ், டிகிரி மெடிசன்ல வருது. பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, பிடிஎஸ் படிச்சவங்க உண்டா? எஸ். பிடிஎஸ் படிச்சவங்க உண்டு. பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன், ஹோமியோபதி படிச்சவங்க உண்டா? எஸ். ஹோமியோபதி படிச்சவங்க உண்டு. பேச்சுலர் ஆஃப் யுனானி அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா அண்ட் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சௌகாரிபாங்கிறது இப்ப ரீசெண்டா கொண்டு வந்து ஆட் பண்ணது. ஆயுஷ் அப்படின்ற அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா விஷயங்களும் வருது. பிடிஎஸ் படிச்சவங்க எழுதலாமா அப்படின்னா எஸ், எழுதலாம். இவங்க எல்லாருமே எந்த சந்தேகம் இல்லாம ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி, சௌகாரிப்பா இவங்க எல்லாருமே எக்ஸாம்ஸை எழுதலாம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கோ, சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கோ, டெக்னிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷனுக்கோ இவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஓகேங்களா? இதுதான் ஓவராலா அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சம்பந்தமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தரா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இந்த ஆண்டு நிச்சயமாக நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ரெகுலரா படிங்க. ரெகுலரா இனிமேல் இந்த என்னுடைய யூடியூப் சேனல்ல ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சம்பந்தமான எல்லா டீட்டெயில்டான விஷயங்களும் கிடைக்கும். ஏதாவது பர்சனல் கைடன்ஸ் வேணும்னா கூட நிச்சயமா நான் உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அதுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிளஸ் என்னுடைய டெலகிராம் சேனல்ல நான் எடுத்துக்கிற நோட்ஸ் அது சம்பந்தமாகவும் நான் வந்து டெலகிராம் சேனல்ல கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ எல்லாருமே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 2 விஷயத்த நான் சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. திருவள்ளுவர் தான் எப்பவுமே நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரக்கூடியது. தமிழர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு நேரடியாக தொடர்புல இருக்கக்கூடியது. எண்ணி துணிக கருமம், ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லிட்டு துணிஞ்சிட்டீங்க. கருமம் அப்படின்னா செயல். துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. நீங்க அதை செய்யணும்னு துணிஞ்ச பிறகு நோட்டிபிகேஷன் வரட்டும், இன்னைக்கு வருதா, நாளைக்கு வருதா, நோட்டிபிகேஷன் எப்போ வரும், நோட்டிபிகேஷன் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு தான் கேட்க போறீங்க. கண்டிப்பா கேட்பீங்க. சோ நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாம நிச்சயமா என்ன பிலீவ் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் ஆஃப் சிலபஸை நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். தொடர்ச்சியா படிக்க ஆரம்பிங்க. ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு பின்வாங்காதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். துன்பம் முறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்குமனை. நீங்க ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் படிக்கும் போதே அடுத்து ஏவோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நோட்டிபிகேஷன் வரலாம், அடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். உங்களுக்கு வீட்டுல ஏதாவது வீட்டுல இருக்கவங்களுக்கு உடம்பு முடியாம போகலாம், ஏதோ உங்களுக்கு ஒரு பர்சனலான விஷயங்கள், பர்சனலான தொந்தரவுகள் வந்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த செய்யும்போது துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும். துன்பம் வந்துகிட்டே இருந்தாலும், துன்பம் முறை வரினும் திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருந்தாலும் செய்க, மறக்காம அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே செய்க துணிவாற்றி. எப்படின்னா துணிவா செய்யணும். இன்பம் பயக்கவினை. நிச்சயமாக நீங்க எப்போ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆவீங்க.
ஒரு 10 வேகன்சி கொடுத்திருந்தாலும் சரி, 10 வேகன்சி வரப்போறதுல உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வேகன்சி கொடுத்தாலும் அந்த ஒரு வேகன்சி என்னுடையது அப்படின்னு நினைச்சு படிச்சீங்கன்னா நிச்சயமா எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாமினேஷன் மட்டும் இல்ல, எந்த எக்ஸாமினேஷனா இருந்தாலும் சரி உங்களால கிளியர் பண்ண முடியும். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்குமனை எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு உள்ளியது எய்தல் எளிது மற்றும் தான் உள்ளியது உள்ள தெரியும். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம ஃபர்தரா சிலபஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னோட டெலிகிராம் சேனல் இணைஞ்சிங்க. அடுத்தடுத்த அப்டேட் நான் வந்து இது பண்றேன். என்னோட பர்சனல் கைடன்ஸுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.